ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். சிக்கன் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். சிக்கன் போட்டு வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மூடி சிக்கனை வேக வைப்போம். வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா சிக்கன்லாம் வெந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இதை லைட்டாக மூடி வச்சுக்குவோம். ஏன்னா இது கொதிக்கும் போது சுற்றி ஸ்டவ் தெரிக்குங்கிறதுனால மூடி வச்சிருக்கேன். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா ட்ரையாக வறுத்துக்குவோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி பதத்துக்கு இருக்கு. ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன். தூவிட்டு அது கூட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் கறிவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுக்குவோம். இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்குவோம். எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். சுவையான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சாச்சு. பவுலில் மாற்றிடுவோம். இது மேலே லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ சுவையான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்கும் ஏற்ற சைடிஷு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.